தன்னுடைய கருணையினாலே மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய தலத்திலிருந்து நமக்கு திருப்பள்ளி எழுச்சியை பாடி கொடுக்கிறார். இந்த திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடியது திருப்பெரும் துறையிலிருந்து நமக்கு அருளித்தரார். அந்த திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடியது நாம் எல்லாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் தரிசனம் செய்யணும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் திருப்பெரும் துறை. வாழ்க்கையில் திருப்பெரும் துறைக்கு நாம் எல்லாம் போன மாணிக்கவாசக பெருமானோடு சேர்த்து சிவபெருமானுடைய திருவருளும் கிடைப்பது திண்ணம். அவ்வளவு சிறப்புக்குரிய திருப்பெரும் துறை. 4வது பாடலை நேற்றைய தினத்தில் நிறைவு செய்தார். 5வது பாடல் இன்றைய தினத்தில் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெரும் துறையிலிருந்து நமக்கு அருளை கொடுத்திருக்கிறார். பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்போர், அதாவது புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் ஆயே. பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால், அருமையான வரியில சொல்றார். பூதங்கள் அப்படின்னு சொன்ன பஞ்சபூதங்கள். ஏன்னா நாம் எல்லாம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சம்னா 5. இந்த 5 பூதங்கள் எப்பயுமே ஓப்பன் பிளேஸா இருக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், வாயு, இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில இருக்கும். காற்றுக்கு எதை வச்சு அடைக்க முடியும்? பலூன்ல கொஞ்ச நேரம் அடைச்சி வைக்கலாம். அதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காற்றையும் அடைச்சி வைக்க முடியுமான்னா முடியாது. நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றாக இறைவன் சிவபெருமான் இருக்கின்றார். அந்த தலம் ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காலஸ்திரி. சரி, அதுக்கு பிறகு என்னவாக இருக்கிறார்? ஏன்னா நம்மெல்லாம் சுவாசிப்பதற்கு காற்று தேவை. அங்கே காலஸ்ரீ பெருமானிடத்துல போய் உள்ள போய் கருவறையில தரிசனம் பண்ணீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபம் அணைந்து அணைந்து எரியும். நல்ல உற்று நோக்கணும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய, ஏன்னா காற்று போகாதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியது ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திரி. அங்கதான் கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி கொடுத்த தலம். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன் பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன் இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பட்டினத்தாருடைய வாக்கு. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பூதங்கள் தோறும் நின்றாய். அவர்தான் காற்றாகி விண்ணாகி மலையாகி எல்லாமாக அவர் தான் இருக்காராம். சாதாரணமா இல்லை, அவர் தான் எல்லாமாக இருக்கிறார். அப்போ எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமான் யாரு அப்படின்னா சிவபெருமான். ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொற் ஜோதி. நமக்கு பாடி அருளி கொடுத்திருக்கிறார் அப்பர் பெருமான். அப்ப திருவையாறு திருத்தாண்டகத்தில் சொல்றார், எல்லாமே அவர் தானா சிவபெருமானை தவிர. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சத்தில் துறப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ, இறைவன் நீ ஏறார்ந்த செல்வன் நீயே. அப்பர் பெருமான் சொல்றார்.
அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற மாணிக்க வாசக பெருமான் பூதங்கள் தோறும். அப்போ மண் தலம் காஞ்சிபுரம். அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கான் காஞ்சிபுரத்தில். கிட்டத்தட்ட சிவாலயங்கள் ஒரு 5000 ஆலயத்திற்கு மேலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது காஞ்சிபுரத்தில். அதே போல சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி, சைவமும் வைணவம் இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு தலம் எது அப்படின்னா அது காஞ்சிபுரம். விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சிம்பாங்க. ஒரு பக்கம் எல்லாம் சிவன் கோயிலா இருக்கும், ஒரு பக்கம் எல்லாம் பெருமாள் கோயிலா இருக்கும். அந்த சிவபெருமானும் நாராயணரும் பேசிக்கினாங்களாம். எல்லாம் ஒரு பக்கம் சிவன் கோயிலா இருக்கு, ஒரு பக்கம் பெருமாள் கோயிலா இருக்கு. இந்த பட்டாச்சாரியார்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்களா, சிவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்களாம். சிவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்களாம். இந்த பட்டாச்சாரியார் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வழியா வந்தாதான் வர முடியுமா. அப்போ வழி அப்படி இருந்தது. இப்போ எந்த சந்தில நுழைஞ்சாலும் வரலாம். அப்ப இருந்த வழி அப்படி இருந்தது. அந்த வழி இருந்ததுனால என்ன பண்ணுவாரா, இந்த பட்டாச்சாரியார் தலையில முக்காடு போட்டுட்டு தான் வருவாராம். கோயில் காம்பவுண்டே பார்க்க கூடாதுன்னு பாரான். இது சிவன் கோயில் காம்பவுண்டை கூட அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சிவன் வேண்டான்னு நினைக்கல, பெருமாள் போதும், எனக்கு மற்ற கடவுள்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்ப சிவபெருமான் கேட்டார் வரதராஜ பெருமாள் கிட்ட, இது காஞ்சியினுடைய வரலாறு. சிவபெருமான் கேட்கிறார், திருமால் ஏன் உன் பக்தர் இப்படி மூஞ்ச முகத்தை மூடிண்டே தலையை மூடிண்டே போறாரு, நான் என்ன அவ்வளவா அசிங்கமாவா இருக்கேன் அப்படின்னார். சுவாமி நானும் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்றா, நீங்களாவது ஒரு திருவிளையாடல் பண்ணி அவரை திருத்துவோன்னார். சரி அப்படியா, சரி. சிவபெருமான் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காம்பவுண்டு மேல போய் உட்கார்ந்துட்டார். அதுல ஒரு செங்கல் பேர்ந்திருக்கு. அந்த மதில் சுவர்ல ஒரு செங்கல் ஒரு கல் பெயர்த்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டாச்சாரியார் மேல அந்த கல்லை அப்படி காலால தட்டி விட்டா தலைமையில விழுந்த உடனே அப்படி அண்ணாந்து பார்ப்பார்ல. அதனால இவர் என்ன பண்ணாரு, எப்ப வருவார் எப்ப வருவார்னு பார்த்துட்டே இருந்து அந்த கல்லை அப்படி தட்டி விட்டார். மண்டை உடைஞ்சி ரத்தம் கொட்டுது. அந்த பட்டாச்சாரியார் என்ன சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாவி காக்கா என் மண்டையை உடைச்சிட்டியே அப்படியா சொன்னார்? இல்ல, சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்க. புரியுதா நான் சொல்றது? சிவன் கோயில் மதில் சுவரில் இருந்து ஒரு கல்லை பெயர்த்து தள்ளி விட்டாயே காக்கா நீ வாழ்கிறார். யார்? இந்த பட்டாச்சாரியார். அப்படி சைவமும் வைணவமும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு தலம், மண் தலம் காஞ்சிபுரம். பிறந்தால் திருவாரூர்ல பிறக்கணும் எல்லாரும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா திருவாரூர்ல பிறக்கணும்னு ஆசைப்படணுமா. ஒரு முறை அல்ல, 2 முறை பறவையார் இடத்தில் தூது போன இடம். சிவபெருமானுடைய திருவடி பூமியில் பட்ட இடம். அந்த தெருவெல்லாம் நடந்திருக்கிறாரா திருவாரூர் தியாகராஜ பெருமான். அதனால அந்த தலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அப்ப அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் திருவாரூரும் காஞ்சிபுரமும். மண் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மண் தலம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லல். அல்லால் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பூதங்கள் தோறும். ஒரு தலம் மண்ணு, பிறந்தா நம்ம எல்லாம் பூமியில தான் பிறக்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அங்கதான் பிறக்கணும். அப்போ அப்படி பிறந்தவர்கள் வாழணும்னா காஞ்சிபுரத்துல வாழணுமா ஒரு 30 வருஷம். மண் தலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலத்தில். சரி, அதுக்கு அடுத்து காற்று தலம் காளகஸ்தி, ஸ்ரீ காலஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்று ஒரு நாயனார் இருந்தார். பூஜையை முடிச்சு வரும் பொழுது பார்த்தா மழை பெஞ்சது. மழை பெய்ததும் உடனே பார்த்தார், ஒரு திண்ணையில கொஞ்ச நேரம் ஒதுங்கினார். ஒதுங்கிய திண்ணை அவருக்கு தெரியாது தாசி வீடுன்னு.
அந்த பெண்கள் வீடுன்றது தெரியாது. அந்த வீட்டை நின்றுட்டு இவர் நினையாம வந்தார். இவ்வளவு நேரம் மழை பெஞ்சது, எங்க நின்றுட்டு இருந்தீங்க? ஒரு துளி கூட தங்கள் மேல படாம வந்திருக்கிறீங்களே, எப்படி அது? அப்பதான் பார்த்தா இந்த அம்மா அவருக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் அங்க நின்றுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். ஆனா அதை சொல்லியும் கூட அந்த அம்மா நினைக்கிற அந்த பெண் ஒரு மாதிரியானவ. யாராவது போய் நின்னாவே அவ சும்மா இருக்க மாட்டா, ஆண்களை பார்த்தாலே விட மாட்டா. அப்பேற்பட்ட ஒரு பெண் எப்படி வந்து என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல அவர் நின்றுட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும்னு யோசித்து அந்த அம்மா சொல்றார், திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டவராயின்டா. சொன்ன அடுத்த வினாடி சும்மா இருக்க முடியுமா? ஒரே பாயில கணவன் மனைவி, அவருக்கு 18 வயசு, இந்த அம்மாவுக்கு 16 வயசு. ஒரே பாயில இருவரும் தூங்குறாங்க 90 வயசு வரைக்கும். ஆனா இவருடைய கை அந்த அம்மா மேல பட்டதில்லை, அந்த அம்மா கை இவர் மேல பட்டதில்லை. இளமையை துறக்க முடியுமா? ஒரு கேள்வி. கட்டி தொட்டு தாலி கட்டின மனைவி அங்க இருக்கா, ஒரே பாயில படுத்துட்டு இருக்கா, அவளை தொடாம இருக்க முடியுமா? ஒரு கேள்வி. இளமையை துறக்க முடியுமானா முடியாது, இளமையை துறக்கவே முடியாது. ஆனா ஒருவர் துறந்திருக்கிறார், திருநீலகண்ட நாயனார் என்கின்றவர் துறந்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாதி சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்பார். மாதி சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரி கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன். அந்த இடம் தான் பிரிய காலத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ காலகத்தின்னு வாங்க, ஸ்ரீ காலஸ்திரின்னு வாங்க. அந்த தலம் வாயு தலம். அந்த தலத்துல 6 நாள் தின்னனார் என்கின்ற பெயரோடு கண்ணப்ப நாயனார் போய் பக்தி செய்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கண்ணில் உதிரம் வடிந்தது. வடிந்த உதிரத்தை பார்த்த உடனே என்னுடைய யாருக்கு? என்னுடைய இறைவனுக்கு யாரோ தீங்கிரைத்து விட்டார். யார் என்று சுத்தி சுத்தி பார்த்தார், எங்கேயும் இல்லை, ஆள் இல்லை. கடைசியா பார்த்தார், என்னிடத்தில் மருந்து உண்டுதான், என்னிடத்துல மருந்து இருக்கு. மைக் அப்படியே லைட்டா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, சவுண்ட் வைஸ் சொல்லுங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இறைவனுடைய கருணையினாலே சொல்லுகிற பொழுது சொல்றார், என்னிடத்துல மருந்து உண்டுதான். என்னிடத்துல மருந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? முல்லை முள்ளால் எடுக்கல, வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும். இப்ப இவர் கண்ணில் ரத்தம் வடிகிறதுனால அவர் கண்ணுக்கு நம்ம பதிலாக கண்ணை கொடுத்தால் சரியா போயிடல. முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். அப்பெல்லாம் இத்தினூண்டு குழந்தை பாத்ரூம் போச்சுன்னா சாணம் போட்டு ஒழுகுனா, மலத்தை மலத்தால, மனித மலத்தை பசுவினுடைய மலத்தை வச்சு அந்த இடத்தை முழுகுனாங்க. ஒரு காலம் அப்படி இருந்தது. இப்ப அதுக்கு பதிலாக வாசனை திரவியங்களை போட்டு தொடச்சு விடுறா இல்லையா? அதுபோல இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றாரு? இறைவனுடைய கருணையினால் பக்தி செய்து 6 நாளில் கண்ணெடுத்து அப்பவல்லான் அல்லான். 90 வயசு முதியவர், தினமும் 2000 படி ஏறார். ஒரு குடத்துல தண்ணி பிரசாதம் எல்லாம் தூக்கிட்டு புறப்படுறார். எல்லாமே அது எல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போய் 2000 படி ஏறி பகவான் ஏற சிவபெருமானே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மாலை சாத்திட்டு வருவார். அடுத்த நாள் அவர் போயிடுவார். அவர் போனதுக்கு அப்புறம் இவர் போவார், வேற கண்ணப்ப நாயனார். வாயில இருந்து எச்சில நிலைத்தோன்னு துப்புவார். நாமெல்லாம் பக்தி என்னன்றதை நம்ம சொல்றோம். வாயில இருக்கிற எச்சில தூணு துப்புவார். காட்டு மலரை மேல போடுவார். பன்றியை சுட்டு அதை கொண்டு வந்து பன்றியை குத்தி அதை சுட்டு வாயில போட்டு மென்னு
அதுல எலும்பில்லாம சதை மட்டும் இருக்கிறதா பார்த்து கொண்டு வந்து சுவாமி இப்படி இருக்கு, இதை சாப்பிடுங்கம்பார், இதான் சுவையா இருக்கும்பார். இப்படி செய்ய முடியுமா? ஆனா அவர் செய்தார். அவருக்கு வயசு அப்போ 9. பின்னனார் என்கின்ற கண்ணப்ப நாயனாருக்கு வயசு 9. வேடனே வேடனே என்று முன் சொன்னத்தில் சொன்னதுனால வேடர் குலத்தில் பின்னனார் என்கின்ற பெயரோடு அர்ச்சுன பெருமான் வந்து அவதாரம் செய்தார். கண்ணப்ப நாயனார் தான் அர்ச்சுன பெருமான். அப்ப அங்க வந்து செய்கிற பொழுது அப்பதான் பார்க்கிறார். இந்த பட்ட சிவாச்சாரியார் சொன்னார், யாரோ பாவி பிறகு அநியாயம் பண்ணி வச்சிருக்கானே சுவாமி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியான். சிவபெருமான் சொல்றார், உனக்கு இந்த பக்தி பிடிச்சிருக்கு, அவனுக்கு இந்த பக்தி பிடிச்சிருக்கு. பக்தியில பல வகை இருக்கு. கல்லால அடிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், சொல்லால் அடிச்சவர் ஒருத்தர் இருக்கார், பிறந்தால் அடிச்சவர் ஒருத்தர் இருக்கார், வில்லால் அடிச்சவர் ஒருத்தர் இருக்கார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. யார? இறைவனை. உண்டா இல்லையா? சாக்கிய நாயனார் என்ன பண்ணார்? ஒரு கல்ல தினமும் போய் சிவபெருமான் மேல எரிஞ்சுட்டு தான் வருவார், தினமும். அதே மாதிரி பாண்டிய மன்னன் பிறம்பால் அடிச்சார், வில்லால் அடிச்சான் அர்ஜுனன், சொல்லால் அடிச்சார் நக்கீரர், இவங்களெல்லாம் உயிரோட விட்டார். பூச்செண்டால் அடித்தார் மன்மதன், எரிச்சு விட்டார். ஏன்? இறைவனுக்கே காமத்தை உற்பத்தி பண்ணார், அதனால அவரை எரிச்சு விட்டார். அதனால மன்மத பானம் போட்டவனே அவரை எரித்தார். அப்ப அப்பேற்பட்ட சிவபெருமான் இந்த ஸ்ரீ காளகஸ்தியில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கிட்ட சொன்னார், அவன் பக்தி தனிமையானது. 9 வயசுல அவங்களுக்கு இந்த பக்தி இருந்திருக்குமானா இருந்திருக்காது. சுவாமி அப்படின்னா அவன் பக்தி பண்ணிட்டான், என் பின்னாடி நின்னுக்கோன்னார். அது பின்னாடி நின்றார், வந்தார், எச்சில தூணு துப்பினார், காட்டு மலரை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பன்றி கரையை வச்சார். சுவாமி சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ. சாப்பிடல இறைவன், கண்ணில் இருந்து ரத்தம் வருது. என் குடிமிநாதனுக்கு எவன் தீங்கு வைத்தான்? சுத்தி தேடி பார்த்தார், யாரும் இல்லை. கடைசியில வந்தார். முல்லை முள்ளால் எடுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும், வைரத்தை வைரத்தால் இருக்கணும். நேரம் என்ன பண்ணார்? கண்ணுக்கு கண்ணுன்னு ஒரு கண்ணை பெயர்த்து எடுத்து அங்க வச்சுட்டார். பின்னாடி இருக்கிற சிவாச்சாரியார் குடு 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 குடுன்னு நடுங்குறார். ஏன்டா இப்படி எல்லாம் பக்தி பண்ண முடியுமா 9 வயசுல? 9 வயசுல இப்படி ஒரு பக்தி பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா அவர் பண்ணார். அப்ப இவர் சொல்றார், அப்படியா, இது என்ன பெருசா சொல்றீங்க சிவாச்சாரியாரு, இதுக்கு மேலதான் இன்னும் இருக்குன்னார். என்னன்னார்? 2வது கண்ணில் வடியுது. சுவாமி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இருங்கன்னு சொல்ல அடையாளத்துக்கு செருப்பு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலை தூக்கி வச்சார். எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணப்ப நாயனார் செருப்பால் அடித்தார். செருப்பால் அடிக்கல, அடையாளத்திற்கு. ஏன்னா 2 கண்ணை நோண்டிட்டா எங்க வைக்கிறது? கண்ணை எடுத்து எங்க வைக்க முடியும்? தேடிண்டு தடவிண்டு இருக்கணும். அடையாளத்துக்கு அந்த காலத்துக்கு அங்க வச்சுட்டார். எந்த கண்ணில் ரத்தம் வருதோ அந்த கண்ணில் தூக்கி வச்சுட்டார். அந்த 2வது கண்ணை நோண்டுகிற பொழுது, அதாவது நோண்டி எடுக்கலான்ற பொழுதுதான் கண்ணப்பா நெல்லுன்னார். அந்த இடம் தான் வாயு தலம். அதனாலதான் சொன்னார், பக்தி செய்த நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன் இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்புறக்கேன்னார். அப்போ முதல் தலம் காஞ்சிபுரம் மண் தலம், வாயு தலம். சுவாசிக்க நமக்கெல்லாம் காத்து வேணும் இல்லையா? அந்த தலம் தான் ஸ்ரீ காளகஸ்தி. சரி, அதுக்கு அடுத்து ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம். அட்ட மூலட்டான வீரட்டான தலம். அட்ட மூலட்டான வீரட்டான தலம் ரொம்ப சிறப்புக்கு உரிய தலம். ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடியதற்கு சிறப்பு மிகுந்தது. நடராஜர் தரிசனம் என்பது ரொம்ப சிறப்புக்குரியது. 21,600 தங்க ஓடுகள் நெய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து சிதம்பரம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜ பெருமானிடத்திலிருந்துதான் திருவருள் போகணும். அதுதான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்வா. முதல்ல கும்பத்தில் எழுந்தருள செய்து நெருப்பில் மந்திரத்தை ஓதி, நெருப்பில் இருந்து நீருக்கு மாற்றி, நீரில் இருந்து ஆகாய மார்க்கமாக கோபுர கலசத்திற்கு மாற்றி, அந்த கலசத்தில் இருந்து மூலவருக்கு மாற்றி கல்லை கடவுளாக்கக்கூடிய வலிமை படைத்தவர் சிதம்பரம். கல்லையே
கடவுளாக ஆக்கக்கூடிய வலிமையை யாருக்கடா உண்டுன்னா சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு சிதம்பரத்துக்கு. ஆகாய தலம், நீர்த்தலம் திரு ஆனைக்காவல். திரு ஆனைக்காவல் அந்த தலம் தான் நீர்த்தலம். குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும். இன்னைக்கும் அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சிவபெருமான் மீது ஒரு நீர் வந்து ஊற்று எப்படி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி திரு ஆனைக்காவல் அப்படின்னு அந்த தலம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அக்னி தலம் திரு அண்ணாமலை. இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி பெறக்கூடிய தலம் திருவண்ணாமலை. இருந்த இடத்திலிருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அந்த வார்த்தையை சொன்ன முக்தி கொடுத்துருவாராம். அப்பனா ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சொல்லணும்னு பார்க்கணும் நாம எல்லாம். அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர். எல்லாம் என்ன சொல்ற, சிவபெருமான் ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதி யாம்பாட போக்கில்லை வரவில்லை. ஏன்? தோற்றம் இல்லாதவர், முடிவு இல்லாதவர். தோற்றம் கிடையாது, முடிவு இல்லாதவர். அதான் இங்க சொல்றார் போக்கு இளன் வரவு இளன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பு இல்லாதவர், இறப்பு இல்லாதவர் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். நிறைய பேர் என்ன சொல்றான், தோற்றம் இல்லாத பெருமான், முடிவில்லாத பெருமான் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க அடுத்து சொல்றார் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். தோற்றம் இல்லாத பெருமான், முடிவில்லாத பெருமான் சொல்றோம். ஆனா அப்பேற்பட்ட பெருமான் நமக்கு என்ன தருவார் அப்படின்னா பிறவா யாக்கை தருவாராம். என்ன தருவார்? பிறவா யாக்கை தருவார். குலன் கொல்லேன் குணம் கொல்லேன் குறியும் கொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோல மாய நலம் கொல்லேன் நான் கொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாத ஒளிந்தேன் அல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன் இளம் கொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. சிவபெருமான் குலம் குணம் குறி குற்றம் எல்லாமே யார்? அவரு சிவபெருமான். குணத்தை பார்க்கல, குலத்தை பார்க்கல. என்ன பண்றாரா? அவர்களுடைய பக்தி என்கின்ற அன்புக்கு மட்டுமே பாத்திரமாக இருக்கிறார். அன்புக்கு மட்டுமே பாத்திரமாக இருக்கிறார். அதுதான் இங்க சொல்றார் பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கு இளன் வரவு இளன் என நினை புலவோர். அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்கில்லாதவர் வரவில்லாதவர் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? பிறந்தும் இறந்தும் மாறி மாறி பிறப்புக்கே உரியவராக நாம் எல்லாம் இருக்கிறோம். பிறப்புக்கே உரியவர் யாரு? நாம் எல்லாம். அப்போ இறைவனை ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட தோற்றமில்லாதவர் முடிவில்லாதவர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம். நிறைய பேர் சொல்றாங்க சிவபெருமானுக்கு தோற்றம் இல்லை, சிவபெருமானுக்கு முடிவு இல்லை சொல்றாங்க. அந்த கீதத்தை நாங்கெல்லாம் காதால கேட்டிருக்கோம். அப்போ பாடுதல் ஆடுதல் பரதநாட்டியம் ஆடுறாங்க இல்லையா, அது யாருக்கு உரியதுன்னா சிவபெருமானுக்கு உரியது. பரதநாட்டியம் என்பது யாருக்கு உரியது? சிவபெருமானுக்கே உரிய ஒரு சிறப்பு. அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடியவரை முன்வைத்துதான் இந்த பரதநாட்டியம் கற்றுக்கொள்வார்கள். நடராஜ பெருமான் அவர்தான் முதல்ல நடனம் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அகத்திய மகரிஷிக்கும் 63 நாயன்மார்களுக்கும் எல்லாருக்கும் நடன கோலம் காண்பித்த ஒரு பெருமான். அந்த கோலத்தை பார்க்கறதுக்குன்னா கோடி 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 கோடியா புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? எதை? நடராஜர் தரிசனத்தை. அதனால இங்க சொல்லுகிற பொழுது கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரை.
சிவபெருமான நிறைய பேர் பார்த்தேன்னு சொல்றா. ஆனா பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கான்னு ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அளவுக்கு இறைவன் பால் நம்ம பக்தி செலுத்துறோமான்னு ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் என்ன இல்லை, அன்பு என்கின்ற ஒன்று இல்லை. யார் மேல? இறைவன் பால். இறைவன் மேல நமக்கு அந்த அளவுக்கு அன்பு இருக்கா? இல்லை. அதான் நிஜம். அதனால இங்க சொல்லுகிற விடுதி சொல்றார், கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை. அப்போ பார்த்தவங்க யாராவது சிவபெருமானை பார்த்தேன்னு சொன்னா, நீங்க எங்க பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க? யார் சிவபெருமானை பார்த்தா? திரு கைலாயத்திற்கு போறா எல்லாம். சில பேருக்கு தங்கமயமான தரிசனம் கிடைக்கும், பொன் மலையாக காட்சி கிடைக்கும். சில பேருக்கு வெள்ளி மலையாக காட்சி கிடைக்கும். சில பேருக்கு ரத்தின மலையாக காட்சி கிடைக்கும். சில பேருக்கு தாமிர காட்சி கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி கிடைக்குமா. அந்த கைலை மலைக்கு கைலை மலை யாத்திரை அப்படின்னு போறாங்களே அவங்களுக்கு. அதனால இங்க சொல்லுகிற படி சொல்றாங்க, எல்லாரும் சொல்ற, நாங்க கைலைக்கு போயிட்டு வந்துட்டோம். கைலை உள்ளெல்லாம் போக முடியாது. ஏதோ ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கைலை மலையான பார்த்து தரிசிக்கணும், அவ்வளவுதான். உள்ள போய் வெளியில வர்றது நாமெல்லாம் என்ன காரைக்கால் அம்மையார, இல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளா, இல்ல அப்பர் பெருமான கைலை காட்சியை காண்பித்து நம்மெல்லாம் ஞான சம்பந்த பெருமான இல்லையே, நம்மளாம் சாதாரண மனிதர்கள். அதனால இங்க சொல்லுகிற பொழுது, கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதம் கொள் வயல் திருப்பெரும் துறையுரை மன்னா. சிவபெருமான் திருப்பெருந்துறையில மன்னனாக இருக்கின்றார். என்னவாக இருக்கிறார்? மன்னனாக இருக்கின்றார். அதனால சொல்றார், சீதம் கொள் வயல். சீதம்னா என்னது? நீர்நிலை. அப்ப நீர்நிலை இருந்தா என்ன அங்க பூத்து இருக்கும்? தாமரை ஒரு பக்கம் பூக்கும், அள்ளின்ற மலர் ஒரு பக்கம் பூக்கும். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. சூரியனை கண்டு மலரக்கூடியது தாமரை, சந்திரனை கண்டு மலரக்கூடியது அள்ளி. பகல்ல ஒண்ணு மலருது, இரவுல ஒண்ணு மலருது. இரண்டுமே இறைவன் திருவடிக்கு போய் சேருது. ரெண்டுமே இறைவன் திருவடிக்கு போய் சேருதான். அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா. சிவபெருமான் அது தலத்துல மன்னனாக இருக்கிறாரா? ஏன்? எல்லார் மனசையும் ஆட்கொண்டு இருக்கிறார். எல்லார் மனசையுமே ஆட்கொண்டு இருக்கிறார். அதனால மன்னனாக இருக்கிறார். சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து. சிந்திப்பவர் சிந்தை உலானை. யாரு? இந்த சிவபெருமான் இருக்காரு. சிந்திப்பவருடைய சிந்தை உலான் சாதாரணமானவர் இல்லையா? அப்போ சிந்திக்கக்கூடியவர் யாரு? நாம் என்ன? சிந்தை மகிழே சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். அப்ப என்ன சொல்றார்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அதுக்கடுத்து சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான். அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே வரும்பொழுது சொல்றார், அப்ப இறைவனை தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. சிவபெருமான் இருக்காரு, சாதாரணமானவர் இல்லை. சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மன்னா, சிந்தைக்கும் அறியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அறிவுக்கு எட்டாத ஒரு பெருமான் சிவபெருமான். இந்த அறிவுக்கு எட்டக்கூடியவரா? ஏன்னா பிரம்மா அப்படிதான் நினைச்சாராம். திருவண்ணாமலை தலத்தில் என்ன பண்ணார்? திருமுடி திருவடி ரெண்டும் தேடினாங்க. ஒரு நாள் தேடினாங்களா, 2 நாள் தேடினாங்களா? 1000 வருஷம். கல்வி செருக்கு ரொம்ப படிச்சுட்டோன்னு ஒரு அகந்தையில தேடினார் பிரம்மா. பார்க்க முடிஞ்சதா? முடியல. செல்வ செருக்கில் தேடினார் திருமால். பார்க்க முடிஞ்சதா? முடியல. அப்ப இங்க சொல்லுங்க, சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து. அப்போ திருமாலால பார்க்க முடியல, பிரம்மாவால பார்க்க முடியல, 33 கோடி தேவர்களால பார்க்க முடியல. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. யாரு?
அன்று வைத்தால் தொண்டர்களுடைய உள்ளத்துக்குள் இறைவன் ஒடுங்கி இருப்பாராம். தொண்டருடைய உள்ளத்துக்குள் தர்மராஜா இருந்தார், பீமராஜா இருந்தார், அர்ஜுன நகுல சகாதேவர் இருந்தான். தர்மராஜா வயசுல மூத்தவர், பீமராஜா வயசுல மூத்தவர், அர்ஜுன பெருமான் நகுல சகாதேவர் 3 பேரும் பகவானை விட கொஞ்சம் சின்னவங்க. ஆனா அர்ஜுன பெருமான் மைத்துனர், கீதை உபதேசத்தெல்லாம் கேட்டார். பரோபகாரம் இதம் சரீரம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கும் போதோ அது நன்றாகவே நடக்கும், எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை இங்கிருந்து எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போறது ஒன்றும் இல்லை, இடை நடுவே வரக்கூடிய மாயையில் சிக்கி உழல வேண்டாம், இதெல்லாம் உபதேசம் பண்ணார். ஆனா அவரால் கூட இறைவனை கட்டி போட முடியல. சகாதேவர் அதாவது தூது போறார் பகவான், உங்க உள்ளத்துல என்னென்ன இருக்குன்னு பட்டியலிட்டு சொல்லுங்கன்றார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும், இதை தவிர எனக்கு வேற சிந்தனை இல்லைன்னு தர்மராஜா சொல்றார். பீமராஜா சொல்றார், பிறர் பொருள் எட்டியாக இருக்கணும், பிறர் மனைவியை பார்த்தா அது எனக்கு என்னது சகோதரியா தாயாக தெரியணும், பிறர் பொருள் எனக்கு எட்டியா தெரியணும், பிறர் வசை எனக்கு வேண்டாம், பிறர் புகழ்ந்து பண்ண என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பிறர் பொருளை நான் பார்த்தா எட்டிக்காயை விட கசப்பா இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பம் என் துன்பம்னார் எல்லாருக்கும். அப்ப இந்த தூது போகிற விஷயத்துல எல்லாம் உங்க கருத்தெல்லாம் என்னப்பான்னு கேட்டாங்க. ஒருத்தர் அவரவர்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். அர்ஜுன பெருமான் பீமசேனே சொன்னார், கிருஷ்ணா நீ தூது போவியா மாட்டியா எனக்கு தெரியாது, என்னை தூது அனுப்ப, நான் போய் அவனை கொடுத்தா பாக்குறேன், கொடுக்கலன்னா அடி அடின்னு அடிச்சு புடுங்கிட்டு வாங்கிடுவாரு, கொண்டுட்டு வாங்கிடுறேன்னார். அப்பதான் தர்மராஜா சொல்றார், குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. இந்த விரல் நகம் நம்மளை விட நீட்டா வளருது, வளர்ந்த உடனே நகத்தை வெட்டவுமா, நம்ம முகம் அலங்கும் போது இந்த கண்ணு போய் குத்திக்கிது, அதுக்காக நகம் கண்ணில் பட்டுன்றதுக்காக இந்த விரல வெட்டவுமா நகத்தை வெட்டவுமா? குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னார். அர்ஜுனா உன் கருத்து என்ன? இந்த ஆயுதம் எல்லாம் என்னை பார்த்து கேட்குது எப்போ சண்டைன்னு. நகுலா உன் கருத்து என்ன? நீயே போய் கேட்டாலும் கொடுக்கணும்னு எண்ணம் இல்லாதவனுக்கு யார் கேட்டாலும் எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டான். தர்மம் பண்ணணும்னு சிந்தனை இருந்தா தர்மம் பண்ணல, தர்மமே பண்ணக்கூடாதுன்னு சிந்தனை இருந்தா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அதனால இங்க சொல்லுகிறபடி சொல்றார். சரி மைத்தனா சகாதேவா தூது போற விஷயத்துல உன் கருத்து என்னன்னார். இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியல உன் மாய என்னன்னு. எவன் மகாபாரத யுத்தத்திற்கு காரண கட்டாவோ அவனையே எங்க அண்ணன் அனுப்பி விடுறாரு. இந்த சண்டைக்கு முழுக்க முழுக்க காரணமே நீதான். உன்னை போய் எங்க அண்ணன் சமாதானமா நாடு வாங்கிடுவான்னு சொல்றாரு. என்ன நியாயம்? அப்போ சண்டை என்னாலதான் நடக்குதா? ஆமா சத்தியமா நடக்குது. சரி சண்டையே வராம இருக்கணும் ஏதாவது சொல்லுன்னார். பாராள கர்ணன் பார்த்தனையும் கொன்றனங்கி, கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண சண்டை வராது. டே அவன் இலிகுலத்தோன் அப்பன் பேர் தெரியாத ஆத்தா பேர், உன் வாய்க்கு என்ன வரும் கிருஷ்ணா? இளம் வயதில் தூர்வாச மகரிஷி இடத்தில் 1 ஆண்டு காலம் தொண்டை செய்து அதன் மூலமா கவசகுண்டலத்தோடு சூரிய பகவானை பார்த்து எங்க அம்மா மந்திரம் சொல்லி கவசகுண்டலத்தோடு ஒரு பிள்ளையை பெற்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியான்னார். இவரே அவருக்கு சொன்னார், சத்தியமா உனக்கு தெரியாதுறான்னார். தெரியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன சொல்றார், சரி உங்க அண்ணன்ற கட்டிடலாம் விடு, அப்பயாவது சண்டை வேணும் சண்டை வேணும்னு அர்ஜுனன் சொல்றாரு, அவரை பிடிச்சி கொண்டு விடணும். சரி அவனும் உங்க அண்ணன் கொண்டு விடலாம் அப்பயாவது. இந்த இன்னொருத்தர் சண்டை வேணும்னு இருக்கார். யார் அவரு? பீமசேனர். அவரை பிடிச்சி 4 நாள் சங்கிலி போட்டு பாதாள உலகத்துல வச்சிடணும்னார். சரி உங்கள ஒரு அண்ணன் அவனே வச்சிடலாம். காரார் குழல் கலைந்தோன்னார். அப்படின்னா என்னது? என்னைக்கு திரௌபதி கூந்தலை விரிச்சாலும் அன்னைக்கே எங்க குடும்பம் லோ 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 லோன்னு அலைய ஆரம்பிச்சது. பெண்கள் கூந்தல் அலையக்கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் கூந்தலை விரிச்சு போட்டுதான் கோயிலுக்கே வரா. பிள்ளைங்க கிட்ட சொல்லி வளர்க்கறதுல ஒரு தாய்மாரும் சொல்லியே கொடுக்கறதுல. ஆனா அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது என்பதை அவங்களுக்கு புரியலை.
நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் ஆயுள் இல்லாத கணவர் வருவாரா? நான் யாரையும் சபிக்கல, யாரையும் சொல்லல, புராணத்தில் இருக்கிறத சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நினைச்சுப்பா, இந்த அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருக்காளே. அதனால எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துல, எல்லா குழந்தையுமே நல்லா இருக்கணும்ன்ற நோக்கத்துல பெண் பிள்ளைகள் பின்னல் பின்னி ஜடை போட்டாதான் பெண்களுக்கு அழகு. திரௌபதி அம்மா விரிச்சாலே அவளை உட்கார வச்சு ஒவ்வொன்னா புடுங்கி எடுக்கணும்னார். மொட்டை அடிக்கணும்னு கூட சொல்லலையே. மொட்டை அடிச்சா மீண்டும் வந்துடும். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சேன், வளர்ந்துருச்சு. அப்ப வளரும் தானே. அது மாதிரி வேரோட புடுங்கிட்ட வளராதில்ல. சரி, உங்களுக்கு 5 பேருக்கு பொண்டாட்டி, அதையும் புடுங்கல. அடுத்து என்னன்னார், மகாபாரத யுத்தத்திற்கு எவன் காரணகத்தாவோ அவன் முன்னாடி நிக்கிறான், அவனை இங்கும் அங்கும் நகர விடாம கட்டி போட்டா மகாபாரத யுத்தம் நடக்காதுன்னார். சொன்ன அடுத்த முன்னாடி சும்மா இருப்பார. மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம். 16,000 கால் மண்டபம், ஒரு தூணுக்கு ஒரு கிருஷ்ணர் நிற்கிறார். மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம். எப்படி கட்டுறது? 16,000 கயிறு எடுத்து கட்டி போடல. யாரு? சகாதேவர். இந்த பகவான் மாய உருவத்தை காட்டினார். தூய உருவம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா உள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. மூச்சு விடாம கொஞ்ச நேரம் நிறுத்தினார். மைத்துனா சகாதேவா மூச்சை விடுறாடே, உள்ள அடைக்குதுடா. மூச்சு இல்லாம காத்து இல்லாம இருக்க முடியுமா? சின்ன இதயமே இவ்வளவுதான் இருக்கு. அந்த இதயத்துக்குள்ள தன் உருவத்தை சுருக்கி போய் அங்க உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்த உடனே மூச்சு விடாம ஒரு நிமிஷம் நிறுத்தினாரா. யாரு? சகாதேவர். மைத்துனா வரலன்னா கூட கேள்றப்பா, கொடுத்து விடுறேன், என்ன பண்ணாத, மூச்சை விடு அப்படின்னார். அப்பதான் வெளியில வந்தார். உன் பார்வையால் காப்பாற்றணும்னார். எப்ப? மகாபாரத யுத்தத்தின் பொழுது. அது மாதிரி இந்த சொல்லுகிற பொழுது சொல்றார், சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை உரை மன்னா சிந்தைக்கும் அறியா எங்கள் முன் வந்து, எங்க முன்னாடி வந்து சொல்லுகிற பொழுது சொன்னார், ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு கொண்டு. எது? எங்களுடைய பிறப்பு பிறந்தாதான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், அது வேணும், இது வேணும், பார்க்கறதெல்லாம் நமக்கே வேணும்னு தோணும். பிறப்பு இல்லைன்னா எதுவும் தோணாது. இறைவன் சிவபெருமானுடைய திருவடியிலே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் ஏதாவது தோணுமா? எதுவுமே தோணாது இல்லையா? அதைதான் நீங்க சொல்றார், சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, பிறப்பை அறுத்து. என்ன? பிறவா யாக்கை உடையவர் சிவபெருமான். எவரும் ஒருவர் பிறவா யாக்கை உடையவர், அவர்கிட்ட நம்ம பிறப்பை கேட்கணும். என்ன கேட்கணும்? பிறவா யாக்கையை கேட்கணும். அதனால இங்க சொல்லுகிற போது சொல்றார், ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும். திருவருளை எளிமையா தராரா. பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை, அன்னம் வயகும் வயற்பழந்தனில் ஆரூரானை வரக்கலுமாமே சொல்றார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது, ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான். என்ன சொல்ற? பள்ளி எழுந்தருளாயே. பிறப்பறுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அந்த பிறப்பை அறுத்து நமக்கெல்லாம் என்ன தராரா? மோட்சம் என்கின்ற முக்தியை தரவல்ல பெருமான் சிவபெருமான். அதனாலதான் அந்த என்ன தராரா? நமக்கு முக்தி என்கின்ற ஒன்று தந்தால் இறைவன் திருவடியிலேயே நம்ம எப்பயும் இருக்கலாமா? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தம் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. வினை வருகிற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பிறவி வரும். ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அப்படி பிறவியே தராத ஒரு பெருமான் என்று இங்க சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? போதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கு இளன் வரவு இளன் என நினைப்போ நினைப்போ புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால்
கேட்டு அறியோம் உனை கண்டு அறிவாரை சீதன்கொள் வயல் திருப்பெரும் துறைமுறை மன்னா சிந்தைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு 5வது பாடலை யார் முடிகிறார்? மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருப்பள்ளி எழுச்சியை நிறைவு செய்கிறார். திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சியில 5வது பாடலை நிறைவு செய்கிறார். ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லக்கூடியவே நமக்கு நேற்றைய தினத்தில் என்ன சொன்னார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை விளைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றே நெடுமாலே அப்படின்னு பாடி கொடுத்துக்கிறார் நேற்றைக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பாடுறா பாருங்க. மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியே சொல்ற. அதுக்கு அடுத்து சொல்ற ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் உன் பஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் உன் பஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் படுகின்ற சொல்ற. என்ன சொல்ற? போய் பாடுடைய வனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே நிதானமே ஆளிலையாய் அருளேலோர் எம்பாவாய் சொல்ற முடிவு சொல்ற. மாலே திருமாலே மணிவண்ணா அப்படின்னா என்னது? திருமாலே உன்னிடத்தில் நாங்க எல்லாம் என்ன கேட்கிறோம்? நீலவண்ணா. அவருடைய மேனி எப்படி இருக்குமா? கருமை நிற கண்ணனாக இருப்பார். நீல மேனியர். அந்த மேனியை சொல்ற. மாலே திருமாலே மணிவண்ணா நீலவண்ணா மேலையார் செய்வனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலோர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியோர்கள் சொல்லும் பொழுது மணிவண்ணான்னா நீலவண்ணான்னு அர்த்தம். பார்க்கடலை கடைந்தாங்க. ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம், அதாவது வாசுகியை கயிறாக்கி, ஒரு பக்கம் சூரிய சந்திரர்களை மத்தாக்கி, ஒரு பக்கம் 1000 வருஷம் திருமாலாக இருக்கக்கூடியவர் ஆமையாக அமர்ந்து 1000 வருஷம் கடைஞ்சாங்க பார்க்கடலை. ஆலகால விஷம் உண்டாச்சு. அதனுடைய ஆவி மேனியில பட்டதனால பகவானுக்கு மேனி கருப்பாயிடுச்சு. உண்டதினால் யாருக்கு? சிவபெருமானுக்கு கழுத்து கருப்பா போச்சு. திரு நீலகண்டம் வந்துட்டது. அதனால இங்க சொல்லுகிறபடி சொல்ற மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டேயில். அதுக்கு அடுத்து சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியோர்கள் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எப்படி மார்கழி எப்படி நீராடணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும், இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், அந்த இறைவனை வழிபாடு செய்தால் என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா இப்பெல்லாம் வராங்க, உட்கார்றாங்க, செல்போன்ல செல்ஃபி எடுக்கிறாங்க, செல்போனை உட்காந்து என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து கோயிலில் தான் உட்காந்து நல்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது பேசுகிறாங்க. இதே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பாங்க, மார்கழி மாசத்துல செய்யாதன செய்யோங்க, பால் உண்ணும் நெய் உண்ணும் நாட்காலே நீராடி செய்யாதன செய்யோம்னா தீக்குறளை சென்றோதோம்னா சொல்லுகிறாள் இல்லையா? அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற பெரியோர்கள் மார்கழி எப்படி நீராடணும்னு சொல்லியிருக்கா. எப்படி நீராடணும்? ஒரு குளத்திலோ அல்லது நம்ம வீட்டு பாத்திரம், ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து ஷவர் வச்சுருக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குடா இருக்கு, எது வேண்டுமோ வச்சுக்கிறோம். இப்பெல்லாம் இந்த தண்ணி பிடிச்சி நம்ம குளிக்கிற பொழுது இந்த வலக்கரத்தை அதில் வைக்கணுமா? 3 புண்ணிய நதிகளினுடைய பெயரை சொல்லணும். கங்காதேவி வருகை, யமுனாதேவி வருகை, சரஸ்வதி வருகை, காவேரி வருகை, பிரம்மபுத்திரா வருகை.
ஒரு 5 புண்ணிய நதிகளினுடைய பெயரை சொல்லும். இந்த வழக்கரத்தை அதில் வச்சுட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 ஜக்கு தண்ணியை தூக்கி தலையில போட்டு தினமும் கங்கையில குளிச்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்குதான். என்ன புண்ணியம்? கங்கையில குளிச்சா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இருந்த இடத்திலேயே கிடைக்குதான். அப்ப மார்கழி நீராடக்கூடிய ஒரு தன்மையை பெரியோர்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனா நாம அப்படி செய்யறோமான்னா அதான் இல்லை. இதெல்லாம் பழிச்சுட்டு போதா? நமக்கு என்ன சிந்தனை? இதெல்லாம் பழிச்சுட போகுதா ஒரு சிந்தனை இல்லையா? அப்போ பழிக்காமைய 12 ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, மார்கழி நீராடினாங்க இல்லையா? அப்ப அவர்கள் எல்லாம் பேறு பெற்றிருக்கிறார்களா இல்லையா? அதுபோல நாமும் பேறு பெறணும். எதை இடத்துல? இறைவனிடத்துல. பேருனா என்ன இப்பெல்லாம் என்ன நினைக்கிறா? பெருசா ஏதோ பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாப்பாடு போட்டா கூட எங்களுக்கு தான் உபயம்னு சொல்லி கொட்டை இடத்துல பேரை போட்டு அன்னதானம், ஆடை தானம், உணவு தானம் என்னென்னமோ போட்டுக்கிறான். அதனால பேர் வரணும்னா அந்த பேர் இல்லை, இறைவனிடத்துல பேர் எடுக்கணுமா? என்னென்ன நல்ல பக்தர் அப்படின்னு நீங்க சொல்ற முடிவு சொல்றார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலேயே சொல்லும் முடிவு சொல்லிட்டார். என்னன்னு மார்கழியில் நீராடுவது எப்படி என்று முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. விடியற் காலே 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் எல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும்? பகவானுடைய நாமத்தை சொல்லணும். கோவிந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராட்சசமர்த்தனா காலிங்க நர்த்தனா சேஷ சயனா பத்மநாபா தாமோதரா இதெல்லாம் சொல்லணும். நமக்கு என்னென்ன நாமம் தருதோ அதெல்லாம் சொல்லணும். அப்ப அந்த நாமத்தை சொல்லிட்டு எங்க நீர்நிலை இருக்கோ அந்த நிலையை நோக்கி போகிற பொழுதோ பஜனை பாடிட்டு போய் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த நீரில் முங்குகிற பொழுது தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, மொத்தம் எத்தனை ஆச்சு? 21 தலைமுறை. இந்த 21 தலைமுறை செய்த பாவங்களை அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்த்து பகவானே வைகுந்த பதவி என்று சொல்லக்கூடியதை தருவாயாக, வைகுந்த பதவி தருவாயாக அங்க கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்கழி நாம் எல்லாம் மார்கழி மாசம் நீராடினா நமக்கு என்ன கிடைக்குமா? வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய வைகுந்தம் கிடைக்கும். இந்த உலகம் அழிகின்ற பொழுது விளைந்து விளைந்து அழியும், விளைந்து விளைந்து அழியாத உலகம் வைகுந்தம். அந்த வைகுந்தத்தை பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாராயணர், அந்த நாராயணர் நமக்கு தருவார். அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. அதைத்தான் நீங்க சொல்லுகிற பொழுது சொல்ற. என்ன சொல்ற? உன்னை எப்படி வணங்கணும்னு சொன்னாங்க, எப்படி நீராடணும்னு சொன்னாங்க, என்ன நாமம் சொல்லணும்னு சொன்னாங்க, நீ என்னென்ன இன்பம் தருவாய் என்பதை சொன்னான், என்னென்ன செல்வங்கள் தருவாய் என்பதை சொன்னான், என்னென்ன செல்வங்கள் தருவாய் என்று சொன்னாங்க. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றாங்க செய்வனங்கள் வேண்டுவன கேட்டேயோல். அடுத்து சொல்ற ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனே. அப்ப என்ன சொல்றாங்க? பாலன்ன வண்ணத்துடன் பால் போன்ற நிறமுடைய உன் பஞ்ச சன்னியமே போல்வனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை எல்லாம் நடுங்க செய்த எது? பஞ்சசன்யம் என்கின்ற அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கு, ரொம்ப அற்புதமான சங்கு. பிறந்தா நமக்கு எல்லாம் அந்த சங்குல தான் பால் ஊற்றுவா, இறந்தாலும் அந்த சங்குல தான் நமக்கு எல்லாம் பால் ஊற்றணும். அந்த சங்குல பால் ஊற்றுகிற பொழுது நாராயணா கோவிந்தான்னு சொல்லி ஊற்றணும்னா அவங்களுக்கு வைகுந்த பதவி கிடைக்குதான். என்ன பதவி? வைகுந்த பதவி. அப்பேற்பட்ட சங்குநாதம் என்று சொல்லக்கூடியது யாருக்கா? ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனே. அறிவினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியது பஞ்சசன்யம். நமக்கெல்லாம் கேட்டா என்ன கிடைக்கும்? சங்கு நாதத்தை கேட்டா அறிவு பிறக்குமா? சங்கு நாதத்தை கேட்டா மோட்சம் கிடைக்குமா? சங்கு நாதத்தை நாம் எல்லாம் சங்கு நாதத்தை இறைவன் முன்னாடி நாம் எல்லாம் ஊதி காட்டினோமே ஆனால் இறைவன் நமக்கு மோட்சத்தை தருவார், வைகுண்ட பதவியை தருவார்.
அடுத்த ஒரு பிறவி நாம பிறந்தோம்னா 8 லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 8 லட்சுமி கடாட்சம், 16 வகையான செல்வம் கிடைக்குமா. வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன் மனை மக்கள் பொன் போன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவே பிள்ளை என்றும் காணான் இன்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்மதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றான், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் பஞ்சை சன்னியமே, பஞ்ச சன்னியமே அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடியவர் பாடுகிற பொழுது சொல்வார். பெரியாழ்வார் பாடுற பொழுது சொல்வார். என்ன சொல்றாரா? இறைவனை பாடுகிற பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பாடுவார் பெரியாழ்வார். அப்போ சொல்லுகிற பொழுது சொல்றார், நாம எல்லாம் இறைவனை பல்லாண்டு பாடணுமா? இறைவனை என்ன பண்ணா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட பின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு பாடுவார் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு பாடுகிற பொழுது பாஞ்ச சன்னியத்தையும் சேர்த்து பாடி வச்சுக்கிறார். இங்க சொல்லுகிற பொழுது அதை சொல்றார். என்ன சொல்றாரா? பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கு எப்படி இருக்கும்னா கருப்பா இருக்காது. என்னவா இருக்கும்? வெள்ளவலேன் பால் மாதிரி இருக்குமா. அதை இங்க சொல்றான், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனே பாலன்ன வண்ணத்துடன் பஞ்ச சன்னியமேன்னா. சங்கு நாதம் அவ்வளவு முக்கியமா. பிரதோஷ காலத்துல சங்கு நாதம் ஊதுவா. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி நாளைய தினத்துல சங்கு நாதம் என்று சொல்லக்கூடியதை இறைவன் கேட்டு மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா அவர் கையில சங்கு வச்சுருக்கார், சக்கரம் வச்சுருக்கார். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், போய்வன சங்கங்கள் போய் படு உடையவனே பாடுடையவனே சொல்றார். சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரு. அப்போ இசைக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பறைய. அங்க இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கு? சங்கு போய் பாடு உடையான் சிறப்பு வாய்ந்த சால பெரும் பறையே. அப்பனா என்ன பண்றாங்களா? பறை வாசிக்கிறார்கள். இறைவனை எழுப்பும் விதமாக, இறைவனிடத்தில் திருவருளை பெரும் விதமாக, இறைவனை திருவருளை பெரும் விதமாக அங்க வாசிக்கிறாங்க. சரும வாத்தியம், அதாவது என்ன, சகல வாத்தியமா வாசிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் மிருதங்கம், ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் நாதஸ்வரம், ஒரு பக்கம் வீணை, ஒரு பக்கம் யாழி, ஒரு பக்கம் என்ன பண்ற எல்லா இசையும், ஒரு பக்கம் பறை, ஒரு பக்கம் சங்கு. இறைவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அப்போ மார்கழி மாசத்தில் நாம அனைவருமே ஏதாவது ஒரு வாத்தியத்தை வாசிக்கணும். சரி, வாசிக்க தெரியல, நம்மளாம் என்ன பண்ணலாம்? இறை நாமத்தை பாடணும். இறை நாமத்தை பாடணும். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களேன், எல்லோரும் அவன் நாமம் சொல்லுங்களேன். இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன், இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களேன். நாராயண ஹரி நாராயண, நாராயண ஹரி நாராயண, நாராயண ஹரி நாராயண, நாராயண லட்சுமி நாராயண. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன்.
தங்களேன், பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன், எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். பம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவள் அவள், பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவள், ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவள் அவள், உலகத்தை போதினம் சுழல்கின்றவள், உலகத்தை போதினம் சுழல்கின்றவள். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன், எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா லட்சுமி நாராயண, லட்சுமி நாராயண, லட்சுமி நாராயண. அப்படி பாடணுமா? எது பகவான் அப்படி பாடினா இது பார்க்கடலில் படுத்துன்ற கூட ஓட்டோட்டமா ஓடி வருவாராம். ஆதி மூலம்னு அழைச்சது யாரு? கஜேந்திரன் என்கின்ற யானை. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியான். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் இல்லையா? அதனால இங்க சொல்றார், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முறைவனே பாலன்ன வண்ணத்தும் பஞ்ச சன்னியமே. அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கு நாதம் அப்பொழுது சிறப்பா. பிறந்தா நமக்கு சங்குல பால் ஊத்துவா, இறந்தா நமக்கு சங்கு நாதத்தை ஊதி அனுப்புவா. இந்துக்கல்ல இது ஒரு முறை இருக்கு, சங்கு ஊதக்கூடிய முறை உண்டு. இன்னிக்கும் சங்கூதரமா இல்லையா? இறந்தவர்களுக்கு சங்கூதர பழக்கம் உண்டு. ஏன்னா சங்கு நாதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய பொருளும் நாராயண நாமத்தினுடைய சிறப்பும் அதுல இருக்கு. அதை கேட்டா இறந்தவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா சங்கு நாதத்தை. அதனாலதான் எல்லாரும் இறந்த உடனே சங்கு ஊதுறது. அது என்னமா இப்பெல்லாம் அலட்சியப்படுத்திக்கிறா. அதே மாதிரி அதுல 4 பேர் தூக்குவா. அப்ப கோவிந்த நாமம் சொல்லுவா. என்ன சொல்லுவா? எல்லாம் கோவிந்தா 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 கோவிந்தாம்பா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கோன்னா பசு, இந்தான்னா தானம்னு அர்த்தம். கோவிந்தா என்று ஒரு முறை அழைத்தால் இறந்தவர்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். எப்படி சேரும்? ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை கொடுத்ததனுடைய தானம் போய் கிடைக்குமா? யாருக்கு? இறந்தவங்களுக்கு. அதனாலதான் நம்மள 4 பேர் சுமந்து சொல்லுகிற பொழுது அந்த கோவிந்த நாமத்தை சொல்லக்கூடிய காரணம். இன்னொன்னு, அவர்கள் மனசுல ஆசை இருந்தா இறைவன் அறுத்துருவார். ஆசையோட இருந்தா அவர்களை சுமக்கக்கூடியவர்களுக்கு பாரம் அதிகமா இருக்குமா, வெயிட் அதிகமா இருக்குமா. உடம்பு நீர்ல போய் குதிக்குது. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது பிரிந்து விட்டா அந்த உடம்பு மூச்சு விடுகிற பொழுது மிதக்குது, உயிர் போனதுக்கு அப்புறம் மிதக்குது. ஆனா மூச்சு விடுகின்ற பொழுது தூக்கலாம், ஒரே ஆள் ஒருவரை தூக்கலாம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் தான் தூக்க முடியும். அப்படி தூக்குகிற பொழுது அவர்கள் மனத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை போக்கக்கூடிய ஒரு நாமம் எது அப்படின்னா கோவிந்த நாமம். மரண பயத்தை போக்கக்கூடிய நாமம் எது? கோவிந்த நாமம். சொர்க்கத்தை தரவல்ல நாமம் எது? கோவிந்த நாமம். அப்போ நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோவிந்தா சொல்லணும்னு பார்த்துக்கணும். இப்பெல்லாம் கோவிந்தானது வேற மாதிரி நினைக்கிறான். வாங்கின காசை கொடுக்காதது கோவிந்தா, அதுக்கு கோவிந்தான்னு நினைக்கிறான். வாங்கின காசை கொடுக்கலன்னா அதுக்கு கோவிந்தா அப்படி பயன்படுத்திக்கிறான். ஆனா கோவிந்தான்னு என்ன அர்த்தம்? கோன்னா பசு, இந்தான்னா தானம்னு அர்த்தம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை அந்த இறந்த ஆன்மா பெறுகிறது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்லுகிற பொழுது, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் பஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே.
சொல்றபடி சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பறை என்று சொல்லக்கூடிய சகல வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு நேரத்தில் பல்லாண்டு. என்னது பல்லாண்டு? இது முதலே சொன்ன மேலையார் செய்வனங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்தா, எப்படி அந்த நாமத்தை சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி மார்கழியில் நீராட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதையெல்லாம் சொல்லி கொடுத்தது போல இங்கு பஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கை எப்படி வாசிக்கணும், ஊத வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருக்காங்க. சகல வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய அதை இன்புற்று இறைவன் கேட்பாரா. எங்க பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமநடி படுத்துக்கிட்டே இசை கேட்பாராம். யார் அவரு? பகவான். அதை இங்க சொல்லுகிறபடி சொல்ற, சங்கங்கள் போய் பாடுடையவனே என்னவென்ற அடுத்து சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரு. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? பல வாத்தியங்கள் இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்ச வாத்தியத்தை ஏதாவது ஒன்று கத்துக்கணும். எதுவுமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணணுமா? கையையாவது தட்டணும். என்ன பஜனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை தட்டுவான். ராம 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 என்று நாமம் சொல்லு பாடனம், நாமம் சொல்லு பாடனம், நாமம் சொல்ல புரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும், எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை பண்ணி பாடணும், பஜனை பண்ணி பாடணும். பஜனை பண்ண புரியாவிட்டால் பக்தர்களோடு சேரணும், பக்தர்களோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும். கையை தட்ட தெரியாவிட்டால் கூட்டத்தோடு சேரணும், கூட்டத்தோடு சேரணும். கோவிந்தாவும் போடணும் கோபாலனை பாடணும், கோவிந்தாவும் போடணும் கோபாலனை பாடணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். என்ன பார்க்கணும்? நாளை வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வழியா பகவானை பார்க்கணும் இல்லையா? அந்த சொர்க்கவாசல் வழியா பார்க்கறதுக்காக அவன் சொரூபத்தில் போய் ஈடுபடணுமா? அப்ப ஈடுபடுற பொழுது நானும் சொல்லல தெரியலன்னா கூட கையாவது தட்டணுமா? எந்த வாத்தியம் வாசிக்க தெரியலையா கை தட்டணும், தாளம் போடணும். தாளம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. பஜனை பண்ற போது நல்ல தாளம் போடுவா. அந்த தாளம் என்று சொல்லக்கூடியதுல இறைவன் அப்படியே மயங்கிடுவாராம். எதுல? எந்த வாத்தியமும் இல்லைன்னா அந்த தாளம் போடுறதுலே பஜனை பண்ணும் பொழுது அந்த தாளத்திலேயே மயங்கிடுவாராம் இறைவன். அந்த ஆதி தாளத்திற்கு அவ்வளவு மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு அந்த தாளத்தினுடைய நாதம் இருக்குமா? அதுதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாலன்ன வண்ணத்துள் பஞ்ச சன்னியமே போல்வனே, சங்கங்கள் போய் பாடுடையவனே. எங்க சொல்றாங்க? உடையவனே சால பெரும் பறை பல்லாண்டு இசைப்பாரு. இன்னைக்கு நேற்று இசைக்கல. அப்போ பல வருஷமா பகவானுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இசையால் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையேதான் மாணிக்கவாசக பெருமான் சென்ற பாடல சொல்லிருப்பார். இன்னிசை வீணையர் யாடினர் ஒருபால் இருக்க ஒரு தோத்திரம் ஏம்பினர் ஒருபால் துண்ணிய கைவல துவல்கையில அழுகையர் ஒரு பால்னு கொடுத்துருவாங்க. இன்னிசை வீணையர் அப்படின்னு கொடுத்திருப்பார். அப்பனா என்ன அர்த்தம்? இசை கடவுளுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். இசைக்கு மயங்காதவர் உலகத்தில் யாருமே கிடையாது. பசு சிசு கர்ப்பஸ்ரீ இவங்கெல்லாம் கூட மயங்குறாங்க. பசு இசையை கேட்டுட்டு சில நேரத்தில் பூம்பு மாடு தலையாட்டும். அவரு நாதேஸ்வரம் மாதிரி வச்சுட்டு ஒன்று வாசிப்பார். அதுக்கு இந்த பூம்பு மாடு தலையாட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பு இசை கேட்டு மகிழி கேட்டு அது பாட்டு போடுவோம். ஆனால் அதுக்கு காதே கிடையாது. கண்ணிலேயே செவி திறனை வைத்திருக்கிறார் இறைவன். ஆனால் அது என்ன பண்ணுமா? அப்படியே மயங்கி மகிழிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல பசு கேட்குது சரி, பாம்பு கேட்குது சரி, சிசு கேட்குதான். ஒரு 7 மாசம் ஆனதுக்கு அப்புறமா சத்தம் போடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
பசு கேட்கும், ஒரு பக்கம் பாம்பு கேட்குது, சிசு கேட்கணும். ஒரு 7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கேட்குது? இந்த வாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கருவியை வாசிச்சா அந்த குழந்தை வேகமா துடிக்குது, அம்மா வயிற்றுல ஆடுதான். அந்த இசை கருவி நிறுத்திட்டா அது சைலண்ட் ஆயிடுதான். இது அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்ற. ஆனா அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் சொல்லி வச்சுட்டான். எது இப்பதான் அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனா எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் சொல்லிட்டான். எது இசை என்று சொல்லக்கூடியது இறைவனுக்கு மட்டுமல்ல. எது கேட்கும்? புல் கேட்கும், பூண்டு கேட்கும், செடி கேட்கும், மரம் கேட்கும், எது மிருகங்கள் கேட்கும், பாம்பு கேட்கும், பசு கேட்கும், சிசு கேட்கும். உண்டா இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரு. பல வருஷமா இசைக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்ச பாட்டு, ஏதாவது தெரிஞ்ச பாட்டு இருந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, பெண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, எம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் நம்ம எல்லாம் பாடணும். ஏதாவது ஒரு பாட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். பகவானுடைய பாட்டு பாடல்களை நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே பகவானுடைய பாடல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் இரும்பெயரே பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பாடலாம். எல்லாருக்கும் செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாயை காண்பேனோ பாடணும் எல்லாரும். இது மட்டும்தான் பாட்டா அப்படின்னு இல்லை. நமக்கு எதெல்லாம் தெரியுமோ, எதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறதோ அந்த பாட்டை எல்லாம் நம்ம எல்லாம் பாடணுமா? இந்த பாட்டெல்லாம் பாடணும். அப்போ பகவானுடைய இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம பாடினால் பகவான் மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்றாரா? பகவான் நமக்கு மகிழ்ச்சி அடைந்து என்ன தருவார்? என்னெல்லாம் இருக்கோ அவ்வளவும் தருவார். எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் தருவாராம். அப்போ நாம எல்லாம் என்ன பண்ணணும்? பகவானை பாடணும். இந்த அம்மா சொல்லுகிற பொழுது என்ன சொல்லிட்டா? பாடணும். பெரும் கரையே பல்லாண்டு இசைப்பாரு கோல விளக்கே கொடியே விதானமே. கோல விளக்கே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஜோதி சொரூபமா இறைவன் இருக்கார். அதே ஜோதி சொரூபமா நேத்தைக்கு என்ன சொன்னா? ஆண்டாள் நாச்சியாரே பாடி கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே ஜோதி சொரூபமா நின்னாரா? மரண பயத்தை காட்டினார். அப்போ அரியும் சிவனும் ஒன்னான்னு அர்த்தம். இவர் வேற அவர் வேறேன்னு அல்ல. அதனாலதான் நமக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கா? அரிசின்னு பேர் வச்சிருக்கா. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இந்த பேரு அரிசி. முதல்ல அரியை போட்டா அப்புறம் சிவனை போட்டா. இந்த அரிசி என்றது மகாலட்சுமி. அந்த அரிசியில முதல்ல மகாலட்சுமியின் கணவராக இருக்கக்கூடிய அரி இருக்கிறார். 2வது சிவபெருமான் இருக்கார். இந்த உடம்புல சூடு குறைஞ்சு போச்சுன்னா நமக்கெல்லாம் என்னது? ஒண்ணு ஜீரணம் ஆகாது, இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒண்ணு மேல வரும், இல்லைன்னா கீழே வரும். சாப்பாடு செமிக்காதுன்னு அர்த்தம். சரியான உடம்பினுடைய சூடு இருக்கணும் அந்த உடம்புல. அந்த சூடு குறைஞ்சு போச்சுன்னா போயிட்டாம்பா. சூடு குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணா? முடிஞ்சிச்சீம்பா இல்லையா? அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது சொல்றா. அப்ப ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான் குல விளக்கேன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த பகவான் தான் குலத்தை காப்பாத்துறார். அவருக்கு பேரே காக்கும் கடவுள்னு பேரு. அவருக்கு பேரு காப்பாத்துற கடவுள் தான் பேரு. நம்மளை மட்டும் காப்பாத்துறாரு இல்லை, 84 லட்சம் யோனி வேதத்தை காப்பாத்துறார். 84 லட்சம் யோனி வேதம், அத்தனை உயிரினங்கள் இருக்கு, அவ்வளவையும் காப்பாத்துறார். அவ்வளவையும் காப்பாத்தினதோட மட்டும் இல்ல, ஒரு முறை சிவபெருமானையே காப்பாத்துறதுக்காக மூங்கினி அவதாரம் எடுத்தார். பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் வரம் வாங்கினா, வரம் கொடுத்தவர் தலையிலே கை வைக்கும் போது நாராயணான்னு
கூப்பிட்டார். ஓடி வந்து நடுவில் நின்னார். இப்படி வராத, பெண் வேஷம், ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அப்படி மோகினி அவதாரம் எடுத்த உடனே தவத்தை மறந்தா, சிவத்தை மறந்தா, எல்லாம் மறந்தா இல்லையா? அப்படி எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் பெண் இடத்துல போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா. நான் ஆடு மாதிரி நீயும் ஆடுன்னா. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணிட்டா, தன் தலையில கைய வச்சு பத்மாசுரன் இறந்து போனான். அப்பதான் ஹரிகர சுதன் என்று சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தார். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது குல விளக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஜோதி சொரூபமாக இருந்து இறைவன் நிறைய பேர் நினைப்பார். மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இத்தனை அவதாரம் எடுக்கிறாரே பகவான், எந்த அவதாரத்தை வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச அவதாரத்தை வணங்குகிறோம். எது பிடிக்குதோ. ஏன்னா இவர் தான் கொடுப்பார், அவர் தான் கொடுக்க மாட்டாருனால எல்லா கடவுளும் கொடுக்கறதுக்கு தான். பக்தி எவ்வளவுன்னு நாம தான் காட்டணும், அன்பு எவ்வளவுன்னு நாம தான் காட்டணும். அதைதான் நீங்க சொல்லுகிற பொழுது குல விளக்கேன்னா, கோல விளக்கே கொடியே அதெல்லாம் என்ன அர்த்தம்? கோல விளக்கே கொடியே நிதானமேனா, கோல விளக்கு. அதுக்கடுத்து சொல்ற கொடியே நிதானமே. என்ன பண்ண, அழகிய விளக்குகள் இருக்கக்கூடிய பெருமான். அந்த கோகுலத்தில் அழகிய விளக்குகள் எரியுது. மாணிக்க மணி 6 மணிக்கு மேல மாணிக்க விளக்கு எரியுமா? என்ன விளக்கு? மாணிக்க மணி விளக்கு எரியுமா? இங்க சொல்ற பொழுது சொல்ற மாணிக்க மணி விளக்கெரியும். அதனால கொடியே நிதானமே. அதனா என்ன அர்த்தம்? திருமாலுக்கு கருட கொடி, திருமாலுக்கு கருட கொடி. அருணன் என்று சொல்லக்கூடியவர் அண்ணா, சூரிய பகவானுடைய பேரோட்டி. அருணனுடைய தம்பி கருட பகவான். ஒரு வினாடிக்கு 9,70,70,000 யோசனை அப்படின்றதுக்குள்ள பரப்பாராம். யாரு? கருட பகவான். யாரை தூக்கிண்டு? பகவானை தூக்கிண்டு. பகவானை சுமந்து கொண்டு, மகாலட்சுமியை சுமந்து கொண்டு கருட பகவான் ஒரு வினாடியில பரப்பார். அர்ஜுன பெருமான் 13வது நாள் அபிமன்யு இறந்து விட்டார். 13வது நாள் அபிமன்யு இறந்துட்டார். எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டா. சின்ன பையன், மனைவி நிறமாச கர்ப்பிணி, உத்தரகுமார்த்தி நிறமாச கர்ப்பிணி. அப்போ அபிமன்யு இறந்து விட்டார். வர வழியிலேயே இவனுக்கு தோலெல்லாம் துடிக்குது, உடம்பெல்லாம் பதபதைக்கிறது. நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் துன்பம் என்றால் நம்ம உடம்பெல்லாம் துடிக்குமா? இடது கண் துடிக்கும்னு சொல்லுவாங்க, இடது தோல் துடிக்கும் வாங்க, இதெல்லாம் துடிக்கும் மனைவிக்குன்னா. வலது கண் துடித்தா மகனோ மருமகளுக்கோ துன்பம்னு அர்த்தம், அம்மாவுக்கு துன்பம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாகம்னு இருக்கு, அதை இங்க துடிக்கும். அப்படி அர்ஜுன பெருமான் பார்த்தார், கிருஷ்ணா என்னமோ என்னுடைய வலக்கண் துடிக்கிறது, இடது வலத்தோல் துடிக்கிறது, யாருக்காவது ஏதாவது நடந்திருக்குமான்னார். அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காதுன்னார். அப்ப வர வழியில சொல்றார் பகவான், இந்திரா உன் பையன் உயிரோடு இருக்கானா வேண்டாமா? சுவாமி சத்தியமா இருக்கணும். அப்படியானா கிள வேதியர் வேஷம் போட்டு ஒரு நெருப்பம் ஊட்டி வலம் வா, அதுல விழுந்து மாழ்வது போல இவர் அந்த நெருப்பை மூட்டிட்டு வலம் வரார். அப்படி வலம் வரும் பொழுது இங்க தேர் போகுது அந்த வழியா. கிருஷ்ணா யாரோ ஒரு அந்த மாதிரி நெருப்பில் விழுந்து மாலை போகிறார் போல இருக்கிறது, கிருஷ்ணா தேரை நிறுத்து, தேரை நிறுத்தினார். நிறுத்தினார். டே நாட்டில் 4000 நடக்கும், அதெல்லாம் பார்க்கறதா நமக்கு வேலை. நாட்டில் 4000 நடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கு வேலை. அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எப்போ முடிஞ்சு போச்சு, சீக்கிரமா பாசறைக்கு போனோமா, உடம்பு குளிச்சோமா, சிவபூஜை பண்ணோமா, சாப்பிட்டோமா, கொஞ்ச நேரம் தூங்கணும், நாளைக்கு வேற யுத்தம் இருக்கு. கிருஷ்ணா கீதையில நீதான் சொன்ன பரோபகாரம் ஹிதம் சரீரம், 4 பேருக்கும் நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாது. ஒருத்தன் நெருப்புல விழுந்து இறக்க இருக்கிறார், அது அந்தனர். அவரை காப்பாத்தாம வா போலான்னா நீ போ, நான் வரலன்றைய, நீ வேணா இரு நான் போறேன்னு போனார். இவர் வரல, சிவர் தான் அவரு.
அதனால அவர் போகல. இவர் போனார். அந்த நிறைய வணக்கம். யார் ஐயா நீர்? என் பெயர் அர்ஜுனன். தர்மருக்கும் பீமருக்கும் இளையவர், நகுல சகாதேவருக்கு மூத்தவர், பகவான் எம்பெருமான் கிருஷ்ணருக்கு மைத்துனர். யாரா வேணா இருந்துட்டு போ. யாரு? அப்ப இந்திரன் சொல்றான், யாரா வேணா இருந்துட்டு போ. ஆமா, அந்த நெருப்பை வளர்ந்தறீங்க. கோயில் கோயிலா வேண்டி எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. விதிவசத்தால் அவன் இறந்து விட்டான். அவனுக்கு நான் கொல்லி வைக்கிறேன். அவன் எனக்கு கொல்லி வைப்பான்னு பார்த்தேன். சரி, அதுக்கு அவனுக்கு கொல்லி வச்ச நெருப்புல நானே விழுந்து இறக்க போகிறேன். நானே விழுந்து இறக்க போகிறேன். ஐயா, தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி வராது என்பது தாங்களுக்கு தெரியாதா? அந்தனர் தானே, வேதத்தை படித்தவர் தானே. தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி வராது என்பது தாங்களுக்கு தெரியாதா? தெரியும். புத்திர சோகம் என்பது கொடுமை. சோகத்திலே பெரிய சோகம் தெரியுமா? நாம உயிரோடு இருக்கின்ற பொழுது நம்ம பையன் இறந்து விட்டால் அதை விட உலகத்தில் தாய் தந்தையருக்கு நரகம் வேறு கிடையாது. இந்த பூமி தான் அவர்களுக்கு நரகம். அதனால அதை சொன்ன உடனே பார்த்தார், ஐயா இந்த நெருப்புல நீங்க விழாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நெருப்புல நீங்க விழாம இருக்கணும், என்ன பண்ணணும்? இப்ப மகாபாரத யுத்தம் நடந்துருக்கல்ல, அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நீ இறக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணிவிடும். எடுத்த உடனே மகன் சொல்லல, ஏன்னா இவன் சத்தியம் பண்றதுக்கு தயங்கிடுவான். அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நீ இறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விடுவார். ஐயா, ஒரு ஜென்மத்துக்கு வர மகனுக்காக நான் ஏன் உசுரை விடணும்? ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் எனக்கு பிள்ளையும் அப்பனமாக ஒவ்வொரு பிறவி எடுத்துட்டே தான் இருப்போம். இது மாயை. அதனால நான் இந்த பிறவியில என் மகன் இறந்து, எது அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நான் இறக்க மாட்டேன், இது சத்தியம்னார். கொடுத்தாச்சு, வந்தாச்சு. அவர் போயிட்டார் தேவலோகத்துக்கு. இப்ப திரும்பி வரும்பொழுது எங்க அபிமன்யு இல்லை. அவர் சொல்றார், கிருஷ்ணா, உலகத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளை மாதிரி உலகத்துல எவனுக்குமே பிள்ளை கிடையாது. அவனுக்கு 5 வயசு. நான் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது எனக்கு அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆரத்தி எடுப்பான், வெற்றி திலகம் விடுவான், வலக்கரம் கொடுத்து கையை இறக்கி விடுவான், அம்பராத்தனையும் வில்லையும் அம்பியும் சரிப்படுத்துவான், வெந்நீரும் பன்னீரும் கலந்து குளிப்பாட்டி முதுகு தேய்ச்சி விடுவான். எத்தனை பிள்ளைகள் அப்பாவுக்கு முதுகு தேய்ச்சி விட்டுருக்குறாங்க. எத்தனை பிள்ளைங்க இந்த காலத்துல செய்யறா? அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு செய்தான் இதெல்லாம். அப்படி செய்து முடிச்ச உடனே இரவு சிவபூஜைக்கு மலர் பறிச்சு கொடுப்பான். மலரை அங்க பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு உணவு தருவான். நான் தூங்குவதுக்கு நான் தூங்கும் பொழுது காலமுக்கு விடுவான். நேற்றைக்கும் இது நடந்தது. ஆனா அப்படி நடக்கின்ற பொழுது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். உத்தரகுமாரத்தின் நிறைமாத கர்ப்பிணி கர்ப்பஸ்திரிகளுக்கு கணவன் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால நீ அங்க போனார். அதுக்கு அபிமன்யு ஒரு வார்த்தை சொன்னார், 1000 மனைவி வருவா, அப்பா வருவாரு, அப்ப நீங்க தூங்குங்கப்பா, நான் போய்கிறேன். அப்படி சொன்ன குழந்தை இன்றைய தினத்தில் இல்லை. அழுதார், தொழுதார். உடனே பார்த்தார், கிருஷ்ணா நீனா நெருப்பு மூட்டி கொடுங்க, நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன், நெருப்புல வந்து சாக போறேன்னார். அப்பதான் என்ன பண்றார்? சத்தியத்தை நினைவுபடுத்தினார். அப்போ ஒரு வார்த்தை அர்ஜுன பெருமான் விட்டார். உலகத்தில் எத்தனை கோடி பாவம் இருக்கின்றதோ அத்தனை கோடி பாவத்தையும் செய்தவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நாளைய தினத்தில் சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளே என் மகனை கொன்ற ஜெயத்ரதனை நான் கொல்லாவிட்டால் அந்த நரகம் எய்துவேன் சபதம் பண்ணியாச்சு. ஆனா பாசுபதம் கையில இருக்கு, ஆனா அந்த ஜெயத்ரதனை கொல்ல முடியாது. ஏன்னா அதற்குரிய மந்திர சிவபெருமான் கிட்ட இரவோடு இரவா கூட்டு போனாரா. யாரு? இந்த பகவான். யாரு? கருடாழ்வாரை கூப்பிட்டு அந்த கருடாழ்வார் மேல இவர் அமர்ந்து இவருக்கு பின்னாடி அர்ஜுன பெருமானை அமரச் செய்து இரவோடு இரவா சிவபெருமான இடத்துல அழைத்து போய் பாசுபதத்தை வாங்கி அந்த மந்திரத்தை வாங்கி விடக்கூடிய மந்திரம் தெரியும், திரும்ப பெறக்கூடிய மந்திரத்தையும் கத்துக்கிட்டு விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள திருப்பி பாசறைக்கு திரும்பினார். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா கருட பகவான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்பு இருக்கும் அந்த கொடி என்கின்ற கருட பகவானுக்கு.
பகவானை சுமக்கக்கூடிய பாக்கியம் அந்த கருட பகவானுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த கருட பகவான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாமெல்லாம் கூட இந்த உற்சவமூர்த்தி ஊரை சுத்துற பொழுது தோல் கொடுத்து ஒரு கை பிடிச்சு தூக்கிட்டு வரணும். பிரதோஷ காலத்து பெருமாள் ஊர்வலம் வர காலத்தில் நாமெல்லாம் கோயிலை சுற்றி வரும்போது கூட தோல் கொடுக்கணும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற கோல விளக்கே கொடியே விதானமே. கொடி கருட கொடி, விதானம் என்று சொல்லக்கூடிய கோபுர கலசம் என்று சொல்லக்கூடிய தங்க கலசம் வைத்த வீடு. யாருக்கு? இந்த பகவானுக்கு என்ன கலசம் வச்சிருக்காங்களா? தங்க கலசம் வைத்த வீடு. பாடுவோர் கோல விளக்கே அழகிய விளக்குகளும் கொடியே கொடிகளும் விதானமுமே அவற்றில் மேல் கட்ட வேண்டிய சீலைகளும் வேண்டுவனே ஆயின ஆளிலையில். பகவான் இந்த உலகம் அழிகிற பொழுது அலைகடலில் துயின்றோன்னு இருக்காரு. அவரு ஆளிலையில் பள்ளி கொள்வாராம். அந்த ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கிற பொழுது 84 லட்சம் யோனி வேதத்தையும் சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் இந்த திருமாலாக இருக்கக்கூடிய ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் கையில தான் எல்லா ஜீவன்களினுடைய விதை கொடுப்பாராம். இந்த விதை இருந்தாதானே முளைக்கும். யோனி என்பது விதைன்னு அர்த்தம். அதை எத்தனையும் யார் வச்சுருப்பா? பகவான் தான் ஆளிலையில பள்ளி கொண்டு காப்பாற்றி மீண்டும் சிவபெருமான் கிட்ட கொடுப்பார். சிவபெருமான் பிரம்மா கிட்ட கொடுப்பார். அப்போ உலகத்தை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு காக்கும் கடவுள் என்பது பெயர். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார். அதனால இங்க சொல்லுகிற விடுவி சொல்றார், சீலைகளும் வேண்டுவன ஆள் இலையாய் ஆளிலை மேல் கண் வளர்பவனே கண் வளர்பவனே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிலையாய். எங்க ஆளிலையில் அருளோலோர் எம்பாவாய். ஆளிலை மேலே கண் வளரக்கூடிய கண் துயிலக்கூடிய பெருமான் யார்? அவரு இந்த பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். அப்போ நம்மளாம் என்ன பண்ணமா? இந்த ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அருளோலோர் எம்பாவாய். என்ன தர்ணமா? அருள். இவை அனைத்தும் எங்களுக்கு தா. ஏன்? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் இல்ல? எத்தனை லட்சுமிக்கு? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் இல்ல? அதனால 16 வகையான செல்வம் யார் கொடுக்கணும்? அவர் தானே கொடுக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி பெணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துளியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிவியிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாணியே அபிராமியே அப்படின்னு சொல்லுவார். யாரு? அபிராமி பட்டர். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகளை பொங்குவலை போவில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்ம்பா ஆண்டாள் நாச்சியார். அப்போ சகல செல்வத்தை தரவல்ல ஒரு பெருமான் யார்? அவரு பகவான் 8 லட்சுமியின் நாயகன். அதனாலே இங்க சொல்லுகிற பொழுது என்ன சொல்றா? கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இறைவா, ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, கண் தீழக்கூடிய இறைவா, கண் பிறக்கக்கூடிய இறைவா, கண் வளரக்கூடிய இறைவா, எங்கள் மேல் உன் பார்வை என்று சொல்லக்கூடியது படுமானால் இப்பிறப்பி போனால் எப்பிறவி வாய்க்குமோ அந்த பிறப்பிலும் நாங்கள் உன் திருவருளை பெறுவோம் என்று என்ன பண்ணிட்டு இருக்கா ஆண்டாள் நாச்சியார் 26வது பாடலை இதை நிறைவு செய்கின்றார். மீண்டும் நாமும் நாளைய தினத்தில் 27வது பாடலிலும் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய பாடலிலும் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும்
நோயுற்று அடராமல் நொந்துமணம் ஆடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன் போரூரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் என்னை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இந்த இறைவன் நமக்கு வைகுந்த பெருமாள் தந்திரள வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.